நான் பொரியல் சொல்ல போறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 200 எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறோம். வைக்கப்ப கல்லுப்பு போட்டுக்கிறோம். ஒரு சவுண்டு குக்கர்ல வேக வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய். கடுகு 1 ஸ்பூன் போடுறோம். ஜீரகம் 3/4 ஸ்பூன் போடுறோம். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனுங்க. சின்ன வெங்காயங்க ஒரு 15 வெங்காயம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி. சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெய் தாங்க முக்கியம். எங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஒரு 1/2 பழம் தக்காளி, பழுத்த தக்காளி போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்சா கொத்தவரங்காவை போடுறோங்க. இப்போ தயிர் சாதம், மோர் சாதம், வெறும் சாதத்து கூட நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். குழம்பு மிளகாத்தூளுங்க. எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் எடுத்துக்கிட்டோன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது, எடையை குறைக்குது, நார்ச்சத்து, மலச்சிக்கலாம பாதுகாக்குதுங்க. 5 நிமிஷம் வதங்கட்டும். தேங்காய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். கிளறிக்கலாம். சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடிங்க.